Hello children, in the video last and final section D and E case study type of questions ready paathala. 31st question A subdivision paranga. Draw equipotential surfaces for an electric dipole and two identical positive charges placed near each other. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றச்சு சே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் வெளியே நோக்கி போகும் இல்லையா? ஸோ இப்படி வரைஞ்சிக்கலாம். அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள நோக்கி போகும். Always inwards. And finally இதுக்கு ஒரு suppose இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. அப்போ it is now going to be flowing from positive to negative. So இந்த directionல flow ஆகும். இது உங்க NCERT புக்லயே இருக்கு, நீங்க கிளியரா அதை பார்க்கலாம். இன்னும் நீட்டா வரையலாம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் த பாசிட்டிவ் சார்ஜ் இது ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல போகும். ஸோ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் இப்போ எப்படி இருக்கும்? இட் இஸ் நவ் கோயிங் டு பி, நான் இது டாட்டட் லைன்ஸ்ல வரைகிறேன், இதை நோக்கி எப்படி இருக்கும். ஓகே, இந்த ஏரோ மார்க்ல இந்த கோடு போட்டிருக்கிறது வந்து, இந்த லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறது வந்து ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் ஃபீல்ட் லைன்ஸ். அண்ட் இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். இந்த டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கிறது இது வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். ஸோ இந்த இங்கே எப்படி இருக்கும் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வில் பி, அதே மாதிரி இங்கே டாட்டட் லைன்ஸ் போட்டோம்னா இங்கே இருக்கும் இப்படி. ஓகேவா? ஸோ இது ஒன்று நீங்கள் உங்கள் புக்கில் கிளியராக இருக்கும், இன்னும் நீட்டாக நீங்கள் வரையலாம். டைரக்ட் கொஸ்டின் தான் அது. இது ஃபார் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் அன் எலக்ட்ரிக் டைபோல் ஃபர்ஸ்ட் இதுக்கு, செகண்டுக்கு டூ ஐடென்டிக்கல் பாசிட்டிவ் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. டூ ஐடென்டிக்கல் பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ரெண்டுமே வெளியே நோக்கி தான், ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நோக்கி தான் போகும். ஸோ இப்படி இருக்கும். And equipotential surfaces in பார்த்தீங்கன்னாக்கா it is now going to be like this. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். மேபி இந்த டாட்டட் லைன்ஸ் நான் வந்து வரைஞ்சிருக்கிறது தான் equipotential surfaces. இந்த மாதிரி இருக்கும். You can draw it. அது வந்து இன்னும் உங்க புக்ல ஒன்று கிளியரா இருக்கும், அதை பார்த்து நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? All right. Now going to the part B. In a parallel plate capacitor with air between the plates, each plate has an area of 6 into 10 to the power of minus 3 meters squared and the separation between the plates is 3 millimeters. Calculate the capacitance of the capacitor. First part. Second வந்து if the ஒண்ணா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க, செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் 3 millimeters கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். C is equal to epsilon 0 A by D. ஸோ இங்கே A கொடுத்துட்டாங்க, D கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட் அப்ளிகேஷன் நமக்கு epsilon 0 வந்து 8.85 into 10 to the power of minus 12 அப்படின்றது தெரியும். ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா இஸ் 6 into 10 to the power of minus 3 மீட்டர் ஸ்கொயர்னே கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் நாட் நெசசரி. ஸோ டைரக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ 6 into 10 to the power of minus 10 to the power of minus 3 and divided by distance என்ன கொடுத்துருக்காங்க, distance is 3 millimeters. அப்படின்னா 3 into 10 to the power of minus 3. 3 into 10 to the power of minus 3. So 10 to the power of minus 3, 10 to the power of minus 3 cancel பண்ணிடலாம். 3 and 6 cancel பண்ணா 2 times போகும். So 8.85 into 2 will give you 17.7 into 10 to the power of
minus 12. So minus 12 என்றச்சு so many minus 12 farads or இது எப்படி எழுதலாம் 17.7 picofarad அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது subdivision 1க்கு. இப்போ going to subdivision 2. Subdivision 2. Subdivision 2ல என்ன கேட்டிருக்காங்க? If the capacitor is connected to a 100 volt supply, what would be the charge on the plate? Okay, நமக்கு இப்ப தெரியும் Q is equal to CV. அதுதான் இவ்வளவு. இப்போ Q is equal to CV or which is equal to Q இப்ப எவ்வளவு 17. நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? C வந்து 17.7 கண்டுபிடிச்சிருக்கோம். 17.7 into 17.7 picofarads or 17.7 into 10 to the power of minus 12 அப்படி போட்டுருங்க. Into 100. B எவ்வளவு? 100. So which is equal to 1770 into 10 to the power of minus 12 coulombs. ஏன்னா Q வந்து Q ஓட யூனிட் வந்து coulombs இல்லையா? Or 1770 picocoulombs அப்படின்னு எழுதலாம். Or 1.77 into 10 to the power of minus 9 nanocoulombs அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது second subdivision. மூணாவது என்ன கேக்குறாங்க பாருங்க. How would the charge on the plate be affected if a 3 mm thick mica sheet of K is equal to 6 is inserted between the plates while the voltage supply remains connected? So, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் like வந்து whenever there is going to be அதாவது dielectric நம்ம add பண்ணோம்னா capacitance increase ஆகும். C increases K times. So, C dash is equal to KC அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி நம்ம C கண்டுபிடிச்சிட்டோம். or C dash is equal to or C க்கு பதிலா Q by V போட்டுடலாம். that is equal to K into C க்கு பதிலா Q by V. okay? or இதுல இருந்து என்ன தெரியுது? cross multiply பண்ணிக்கலாம். C dash V is equal to K times Q or Q dash which is equal to Q dash or Q dash is equal to K times Q சொல்லலாம். ஏன்னா C dash V is Q dash இல்லையா? So, K into Q. Already நம்ம Q கண்டுபிடிச்சிருக்கோம். Q வந்து 1770 into 10 to the power of minus 12 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? So, that is equal to K எவ்வளவு கொடுத்திருக்காங்க? K is 6 ன்னு கொடுத்திருக்காங்க. So, 6 into 1770 into 10 to the power of minus 12 which is equal to 10620 into 10 to the power of minus 12 coulombs. Again, இது Q dash என்றதுனால அதோட unit coulombs. So many coulombs. So final answer, how would the charge on the plate be affected now? You get it. 10620 into 10 to the power of minus 12 coulombs. இப்போ அடுத்த question பாத்தீங்கன்னா இதோட OR question. இதோட choice question வந்து 3 charges minus Q, Q and minus Q are placed at equal distances on a straight line. If the potential energy of the system of these charges is 0, then what is the ratio? Q is to Q. So first subdivision A போட்டுட்டு அதுக்கப்புறம் B க்கு போலாம். Subdivision A. So இப்போ they are all in the straight line இப்படி இருக்கு. So ஒரு edgeல வந்துட்டு minus Q mark பண்ணிக்கலாம். And this is going to be Q and this is again minus Q. Distance வந்து இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா are placed at equal distances on a straight line. அப்படின்னா இது இந்த distance R, இந்த distanceம் R. இப்போ நமக்கு தெரியும் potential வந்து is given by V is equal to K into Q1 Q2 by R. இப்போ minus Q. இந்த minus Q க்கு இந்த Q க்கு capital Q க்கும் பாத்தீங்கன்னா what will be the potential now? K into minus Q இந்த Q க்கு பதிலா capital Q போட்டுக்கிறேன் divided by R. Okay. Plus அதே மாதிரி இதுக்கு இந்த சைடுக்கு என்ன வரும்? K into capital Q into small q minus Q by R. Plus இந்த Q க்கு இந்த Q க்கும் that is now going to be the plus K into minus Q into minus Q by இப்போ distance between them என்னது 2R இல்லையா? 2R. So
net potential is now going to be 0 ன்னு கொடுத்திருக்காங்க. ஏனா அவங்க பாருங்க if the potential energy of these charges is 0 அப்படினா net potential is 0. So 0. இப்போ calculate பண்ணுங்க. இப்போ it is now going to be easy. இப்போ 1 by r, r common LCM எடுத்துட்டானா 2r common LCM எடுத்தாட்னாக்க இங்க வந்து இங்க 2 so cross multiply பண்ணி 0 ன்னு போட்டுடலாம். So அப்ப என்ன வரும் நமக்கு q minus qq. So minus qq. So 2qq போட்டுக்கலாம். So minus qq minus qq plus ஏனா minus q to minus q will give you plus q squared by 2 is equal to 0. Or minus 2q minus qq minus qq will give you minus 2qq plus q squared by 2 is equal to 0. Or இந்த சைடு எடுத்துன்னு வந்துடலாம் அத. அப்ப என்ன வரும் 2qq is equal to q squared by 2. So ஒரு q cancel பண்ணிடலாம். Therefore q is equal to q by 4 ன்னு வந்துரும். Therefore q by q is equal to 1 by 4 or 1 is to 4. Ratio தான் கேட்டிருக்காங்க. Ratio of q is to q is 1 is to 4. Second B subdivision பாருங்க. Obtain the expression for the electric field intensity due to a uniformly charged spherical shell of radius r at a point distance r from the center of the shell outside it. இது வந்து ரொம்ப காமன் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், நம்ம புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் அது. ஸோ அவுட் சைட் த பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க, அவுட் சைட் த ஷெல். ஸோ லெட் அஸ் ட்ரா திஸ். இது வந்து இது சுற்றி ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ டாட்டட் லைன்ஸில் போட்டிருக்கிறது தான் இப்போ காசியன் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இவங்க இந்த என்ன கேட்டிருக்காங்கனாக்கா obtain the expression for electric field intensity due to a uniformly charged spherical shell. ஓகே, spherical shell. ஸோ இதோட ரேடியஸ் வந்து நம்ம r அப்படின்னு எடுத்துக்கலாம் at a point O இது. அண்ட் இந்த அவுட் சைடு இந்த சர்ஃபேஸ், இந்த காசியன் சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். Now let us consider a point P here. ஓகேவா? By Gauss's law உங்களுக்கு தெரியும் phi is equal to q by epsilon 0. இப்போ இந்த phiன்றது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து is now going to be given by integration of E into ds which is equal to q by epsilon 0. Or E is the constant, integration of ds is equal to q by epsilon 0. Okay, இப்போ ds அப்படின்றது entire surface இல்லையா, the entire area. So that is இது வந்து நம்ம spherical shell எடுத்துட்டு இருக்கோம். spherical shape அப்படின்றதுனால area of a surface area of a sphere என்னது 4 pi r squared. So E into 4 pi r squared is equal to q by epsilon 0. Or E is equal to 1 by 4 pi epsilon 0. Sorry, 1 by 4 pi r squared into q by epsilon 0. Or இதை rewrite பண்றச்சே 1 by 4 pi epsilon 0 into q by r squared அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் வந்து outside the at a point distance r from the center outside the center of the shell outside it ன்னு கேட்டிருக்காங்க. Of course சென்டர்ல உங்களுக்கு 0 தெரியும். இன்சைட் வந்து எப்பொழுதுமே inside the shell இது வந்து it is now going to be the electric field intensity is now going to be 0. So outside இந்த பாயிண்ட்ல வந்து it is now going to be 1 by 4 pi epsilon 0 into q by r squared. C பாருங்க. அப்போ அதில் second subdivision for B வந்து draw a graph showing the variation of electric field intensity E with R for R greater than R and R lesser than R. இதுவும் direct question உங்க NCERT bookலயே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா let us draw a graph. So the graph is now going to be drawn between electric field intensity with R. So இது R and இது வந்து electric field intensity. ஓகேவா? So
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த Gaussian surface from the center வரைக்கும் at the center ஒண்ணுமே இருக்காது. at the distance of r வரைக்கும் it is not going to have any change. அதுக்கப்புறம் தான் slowly பார்த்தீங்கன்னா it decreases with index. So E is proportional, inversely proportional to 1 by r squared அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? E is inversely proportional to, ஏன்னா we got E is equal to 1 by 4 pi epsilon 0 into Q by r squared அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? So அப்படின்னா E is 1 by 4 pi epsilon 0, Q by 4 pi epsilon 0ன்றதே constant. So 1 by r squared. So E is inversely proportional to r squared. அப்படின்றச்சு அந்த distance r வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்ச் ஆகுதில்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா it is now going to be 0. Okay, it is now going to be 0. ஆனால் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா it is going to decrease. So இந்த பொசிஷன்ல தான் it is now going to, that is when r இந்த distance வந்து it is now going to be r lesser than r. When r is in the point, so O எடுத்து இந்த point A, இந்த point இந்த பக்கம் போனீங்கன்னாக்க after A பார்த்தீங்கன்னா r is greater than r after the point A. So at the this is now the point A is now going to be r. சரியா? When r is lesser than, small r is lesser than r, it is 0. After that it is now going to decrease drastically. சரியா? இதுதான் வந்து answer for the second subdivision for B. Okay? இப்போ going to the 32nd question. A. Explain the term drift velocity of electrons in a conductor, hence obtain the expression for current through a conductor in terms of drift velocity. So first வந்து drift velocity na என்னன்றது பார்த்தீங்களா? அதோட definition first எழுதிருங்க. Drift velocity is defined as the average velocity with which the free electrons get drifted towards the positive end of the conductor under the influence of an external electric field applied. ஸோ இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புக்கில் இருக்குது. ஸோ டைரெக்டாக அதை நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, now we can see that என்ன கேட்டிருக்காங்க, obtain the expression for the current through a conductor in terms of drift velocity. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ரிலேஷன் between current and drift velocity இதுதான் கேட்குறாங்க. இப்போ நம்ம let us consider a current conductor, say ஒரு காப்பர் வயர்னு எடுத்துப்போம். அதோட லென்த் வந்து let us take, அதோட length வந்து is equal to L. And அதோட area of cross section வந்து area of cross section is A அப்படின்னு எடுத்துக்கலாம். Volume இப்போ என்ன ஆயிடும், volume is area into height ன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே heightன்றது lengthன்றதுனால volume of the conductor is equal to A into L. ஓகேவா? Suppose இப்போ N is now going to be the number density of electrons ன்னு வச்சுக்கலாம். N is equal to the number density or number density ன்னு எழுதிக்கலாம். N is going to be the number density of electrons. அதாவது number of free electrons per unit volume அப்படின்றது தான் நம்ம number density ன்னு சொல்றோம். So total number of electrons in the particular volume அந்த கண்டக்டர்ல என்ன ஆயிடும், இப்போ that will be equal to, so therefore total number of electrons is equal to total number of electrons, free electrons is equal to N A L. Okay va? Suppose இப்போ E is going to be the charge on each electron எடுத்துக்கலாம். E is now going to be the charge na, E is equal to the charge on each electron, charge on each electron அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ Q is equal to என்னோட total charge will be equal to, total charge is equal to, total charge Q is equal to N A L E. Okay va? So இப்போ ஒரு constant potential difference V வந்து நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. Let the constant potential difference be, potential difference is V அப்படின்னு எடுத்துக்கலாம் at the ends of the conductor னு வச்சுக்கோங்க. அப்போ electric field வந்து what will be the electric field setup? E is equal to V by L இல்லையா? V by L, அதாவது in magnitude, we are not taking the vector, we are taking the magnitude. So E is equal to V by L. So in the due to this electric field என்ன ஆகும், free electrons in the conductor will they will start drifting இல்லையா? They will start to move with the drift velocity Vd ன்னு சொல்லலாம். Okay, they will now start to move with the drift velocity Vd. So time taken by the free electrons to move up என்ன ஆயிடும், T is equal to
Now you know time is equal to distance by speed இல்லையா? distance என்னது L, velocity என்னது D, VD. distance by speed, speedன்றது இங்க velocity, that is the drift velocity. current என்னது? current I is equal to Q by T. So already நமக்கு Q தெரியும். Q என்னது? NALE. So substitute பண்ணுங்க. NALE. So T க்கு பதிலா L by VD. So T is equal. So I is equal to this much. Okay வா? நமக்கு எது வேணும்? நமக்கு drift velocity தான் வேணும். So அதை இந்த சைடு எடுத்துன்னு வந்துருங்க. So therefore I is equal to இந்த yellow cancel ஆயிடும். So இதில் இருந்து கொண்டுறலாம். I is equal to N A E V D. Okay? So or drift velocity கண்டுபிடிக்கணும்னா VD is equal to I by NAE. So இதுதான், this is going to be the relation between the, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? obtain the expression for the current through the conductor in terms of drift velocity. So current இதை கேட்டிருக்காங்க. So நம்ம drift velocity கூட இந்த இது கூட not necessary. இதோடையே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். So I is equal to NAE VD அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ subdivision B க்கு போகலாம். Two cells of EMFs E1 and E2 and internal resistances R1 and R2 respectively are connected in parallel as shown. Deduce the expression for equivalent EMF of the combination 1. First வந்து equivalent EMF. So one by one போலாம். So first of all இப்படி diagram வரைஞ்சிடலாம். இந்த ends வந்து நான் A and B னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? So அவங்களே A and B ல மார்க் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ends. ஓகே, இந்த ends வந்து it is now going to be A and B. So இங்க இருந்து flow ஆகுது. The direction is now going to be arrow mark இங்க இருந்து வருது. இப்போ வேற என்ன கொடுத்திருக்காங்க? இது E1 R1. ஓகே, this is E1 R1. இங்க வந்து E2 R2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆல் ரைட். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட, அதாவது EMFs வந்து E1 and E2 whose internal resistances are R1 and R2. So they are connected in parallel. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? நம்ம ஈக்குவலண்ட் EMF of the combination இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ current I is flowing here. ஓகேவா? இப்போ இங்க வரச்சே இது வந்து நான் let us take this as I1. இங்க இருக்கிற current I1 ஆவும் இந்த ஆம்ல இருக்கிறது I2 ஆவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? So இங்க again I. So இப்போ நமக்கு தெரியும் V is equal to E1 minus I1 R1. ஓகேவா? V is equal to E1 minus இந்த ஆம்ல பொறுத்தவரை. ஓகேவா? or இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? I1 is equal to E1 minus V by R1. Similarly இப்போ I2 நீங்க எப்படி எழுதலாம்? E2 minus V by R2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, சரி. இப்போ what is I? I is equal to I1 plus I2. I is equal to I1 plus I2. சரியா? இப்போ I1 க்கும் I2 க்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. E1 minus V by R1 plus E2 minus V by R2. or இதை நான் பிரிச்சு எழுதினா இது என்ன வரும்? This will be equal to E1 by R1 plus E2 by R2 minus symbol வெளில எடுத்துடுறேன். அப்ப என்ன வரும்? V by R1 plus V by R2. ஓகேவா? or இதை நான் எப்படி எழுதலாம்? This will be equal to E1 or I is equal to E1 by R1 plus E2 by R2 minus V கூட வெளில எடுத்துட்டேன்னா 1 by R1 plus 1 by R2 அப்படின்னு எழுதலாம். So இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? V இந்த சைடு கொண்டு வரலாம், I இந்த சைடு எடுத்து வந்துடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. So V into 1 by R1 plus 1 by R2 is equal to E1 minus E1 by R1 plus E2 by R2 minus I. ஓகேவா? இப்போ நமக்கு வேண்டியது V மாத்திரம் தான். So V மாத்திரம் வச்சுட்டா இந்த சைடு என்ன வரும்? E1 by R1
plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2 minus I by அதே மாதிரி 1 by R1 plus 1 by R2. ஓகேவா? இது ஃபர்தரா நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ this is actually இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து என்னவா இருக்கும்? This is now going to be the V equivalent. Sorry, E equivalent. Okay? V is equal to E equivalent minus இது இந்த பார்ட் என்னது? This is now going to be I equivalent. ஓகேவா? minus I equivalent. ஸோ இப்போ E equivalent நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணிடலாம். E equivalent is equal to E1 by R1 plus E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2. இது சிம்பிளை பண்ணினா LCM எடுத்தா என்ன வரும்? E1 R2 plus E2 R1 divided by R1 R2. இந்த கீழ இருக்கிற இதோட R1 R2 இந்த R1 R2 கேன்சல் ஆயிடும். So divided by R1 plus R2. ஓகேவா? இதுதான் E equivalent. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா I equivalent. I equivalent will be what? I equivalent is equal to அதே மாதிரி so actually நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? equivalent EMF of the combination கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. first subdivision அதுதான் நம்ம போடுறோம். so first இது second வந்து equivalent first அது கண்டுபிடிச்சிட்டோம். second வந்து equivalent internal resistance of the combination. so EMF கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேக்குறாங்க? equivalent internal resistance of the combination. so அப்படின்றச்சே இந்த பார்ட்ல இருந்து நம்ம they are parallel இல்லையா? they are parallelன்றதுனால 1 by R equivalent is equal to 1 by R equivalent is equal to or R equivalent ன்னு எடுத்துக்கலாம். R equivalent டைரக்டாவே எடுத்துக்கலாம். R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. சரியா? or இது வந்து உல்டா பண்ணீங்கனாக்க LCM எடுத்துட்டு R1 R2 by R1 plus R2 which is nothing but ஒரு parallel combinationல resistance இப்படி இருக்கும். R1 R2 by R1 plus R2 இல்லையா? equivalent resistance when they are connected in parallel. அதே derivation தான் நமக்கு, அதே expression தான் நமக்கு இப்போ கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது மூணாவது potential difference between the points கேட்டிருக்காங்க. potential difference between the points A and B is nothing but already நம்ம V கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? இதுதான் வந்து இங்க கண்டுபிடிச்சோம் பாருங்க. இந்த இதுதான் this is now going to be the potential difference between the points A and B. E1 by R1 plus E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2 minus I by 1 by R1 plus 1 by R2. இதுதான் வந்து potential difference between the points A and B. ஓகேவா? இதோட or question பாருங்க. State the two Kirchhoff's rules used in the analysis of electrical circuits and explain them. B. Derive the equation of the balanced state in a Wheatstone bridge using Kirchhoff's law. இது ஒரு straight forward question. First A க்கு போலாம். A வந்து என்ன கேட்டிருக்காங்க? State 2 Kirchhoff's law used in the analysis. ரொம்ப easy. Kirchhoff's first rule என்னது? According to this rule, algebraic sum of the various currents meeting at a junction in a closed electrical circuit is always 0. அதாவது sigma I is equal to 0. இந்த ரூலை வந்து நம்ம current rule or junction rule அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So இப்போ suppose for example இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. So there are different currents. I1 ஒன்று வந்து towards the junction போகுது, ஒன்று வந்து going away from the junction அப்படி இருந்ததுன்னா say இந்த இது வந்து it is now going towards the junction like this. So இப்போ இது O, இதை I1 எடுத்துக்கிறேன், இது I2 எடுத்துக்கிறேன், I3 I4. So இப்போ going towards the junction positive, going away from the junction negative. So I1 is going towards the junction. So I1, I2 is also going towards the junction plus I2. Ana I3 is going away from the junction. Yeah? So minus I3 plus I4 is equal to 0. Or I1 plus I2 plus I4 is equal to I3. இதுதான் Kirchhoff's first law or current rule அப்படின்னு சொல்லலாம். Kirchhoff second rule வந்து பாத்தீங்கன்னா voltage rule அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ வோல்டேஜ் ரூல் என்ன சொல்றோம், லூப் தியரம்னு கூட சொல்லலாம். அரவுண்ட் எனி க்ளோஸ் லூப் ஆஃப் அ நெட்வொர்க் the algebraic sum of changes in potential must be 0. அதாவது sigma dv is equal to 0. ஓகேவா? or ஒரு closed loopல or ஒரு closed loop or mesh எடுத்துக்கங்களேன். இங்க algebraic sum of the EMFs is equal to the algebraic sum of the products of various resistance and respective currents னு சொல்லலாம். அதாவது sigma E is equal to sigma IR. இத வந்து வோல்டேஜ் ரூல்னு சொல்லுவாங்க. So Kirchhoff's current rule, Kirchhoff's voltage rule. இது ரெண்டும் பார்த்துட்டோம். So second என்ன கேக்குறாங்க, derive the equation of the balanced state in a Wheatstone bridge using Kirchhoff's law. இது ரொம்ப simple derivation children. இப்போ நம்ம ஒரு circuit வரைஞ்சிக்கலாம். 4 resistances, PQRS அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து P, இது Q, இது R, இது S. And இங்க வந்து ஒரு galvanometer இருக்கு. ஓகேவா? There is going to be a galvanometer G. இந்த arms வந்து A, B, C, D அப்படின்னு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து this is connected to an EMF E. And இங்க ஒரு key இருக்கு. ஓகே, and இங்க ஒரு இந்த arm C-க்கு இங்க நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. இத வந்து I ன்னு எடுத்துக்கலாம். at A இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டா பிரிய போகுது. இங்க let the current which is going in the arm, அதாவது ரெசிஸ்டன்ஸ் P-க்கு போகக்கூடிய அந்த கரண்ட் வந்து I1 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப பாக்கி இங்க என்ன இருக்கும், I minus I1. இந்த arm அதாவது ரெசிஸ்டன்ஸ் Rல போகக்கூடிய கரண்ட் வந்து I minus I1 அப்படின்னு ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க போகக்கூடிய கரண்ட் IG அப்படின்னு எடுத்துக்கலாம், கேலோமீட்டர் கரண்ட். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகும், இந்த ஜங்ஷன்ல இருந்து இங்க வரச்சே இப்படி போறது இல்லையா? இப்போ இது வந்து ஆல்ரெடி இங்க கேலோமீட்டர் கரண்ட் டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் வருது. சோ அதனால பிளஸ் IG ன்னு எடுத்துப்போம். அப்ப பாக்கி இங்க இருக்கிறது என்னவா இருக்கும், I minus I1 plus IG அப்படின்னு வந்துரும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் Sல போகக்கூடிய கரண்ட் வந்து I minus I1 plus IG. அப்ப இங்க இருக்கக்கூடிய கரண்ட் வந்து என்னது, that is now going to be I1 minus IG. ஓகேவா? இப்போ இந்த 4 ரெசிஸ்டன்ஸ்லயும் என்னென்ன கரண்ட் போகிறது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஆல்ரைட், சரி. இப்போ இதுதான் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ்னு சொல்றோம். இது ஆக்சுவலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் P வந்து ஆர்ம் ஏபியில் இருக்கு, அண்ட் Q வந்து ஆர்ம் பிசியில் இருக்கு, R வந்து ஏடியில் இருக்கு, S வந்து சிடியில் இருக்கு. ஓகேவா? இது ரேஷியோ ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்ம் ஏடி வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ், ஏடியில் இருக்கக்கூடியது நோன் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து நம்ம வேரி பண்ண முடியும். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ் தான் வந்து அன்னோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் தட் இஸ் நோ கோயிங் டு பி தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒரு செல், தட் இஸ் இங்க இ இருக்கு இல்லையா, இந்த செல் வந்து அண்ட் ஆக்சுவலி இங்க ஒரு ஒன் வே கீ இருக்கணும். இங்க திஸ் இஸ் நோ கோயிங் டு பி K1 ன்னு வச்சுக்கலாம். இது ஒன் வே கீ. ஓகேவா? ஒன் வே கீ. இதை வந்து திஸ் இஸ் கனெக்டட் டு த ஆர்ம்ஸ் A அண்ட் C. இப்போ ஆக்சுவலி இங்க ஒரு இது வரைஞ்சிருக்கணும், K2. இங்க ஒரு கீ இருக்கணும். ஆக்சுவலி அந்த K2 வந்து அது தட் இஸ் நவ் கோயிங் டு பி பிட்வீன் த பாயிண்ட்ஸ் B அண்ட் D. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து K1 க்ளோஸ் பண்றோம். ஓகே, கீ K1 க்ளோஸ் பண்றோம். கீ K1 க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் K2 வந்து டேப் பண்றோம். இப்போ கேல்வனோமீட்டர் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காமிச்சதுன்னா அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், P by Q is equal to R by S. அதாவது பேலன்ஸ்டு கண்டிஷன்ல P by Q is equal to R by S. So இது எப்படி நம்ம how are we going to arrive? இப்போ வந்து இதுக்கு ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து நம்ம கிர்ஷாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ஆர்ம்லையும் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அடுத்த ப்ரூஃப் பார்ட்ல நீங்க ஒவ்வொரு ஆர்ம்லையும்
அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் என்ன கரண்ட் வந்து Pல என்ன பாஸ் ஆகுது. Pல வந்து I1, I மைனஸ் I1, Qல I மைனஸ் IG, Rல சாரி சில்ட்ரன், Pல வந்து I1, Rல I மைனஸ் I1, Qல I மைனஸ் IG, Sல I மைனஸ் I1 பிளஸ் IG. சரியா? இதை நல்லா கிளியரா உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இப்போ now we are going to apply the Kirchhoff's second rule. அதாவது இப்போ அதாவது ABDA அந்த இதை தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ABDA இந்த லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, கன்சிடரிங் த லூப் ABDA. இப்போ இதுல வந்து அப்ளை பண்ணா I1P plus IGG minus I minus I1 into R is equal to 0. சரியா? ஃபர்ஸ்ட் இது எழுதிட்டோம். அதே மாதிரி அடுத்த லூப் என்னது? இந்த லூப் BCDB. அந்த லூப்ல பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் எழுதிக்கலாம். சேம் வே apply the same Kirchhoff's second rule for the second loop BCDB. இப்போ இதுல என்ன வரும்? I1 minus IG into Q. ஏன்னா Qல அதுதான் இருக்கு. Minus I minus I1 plus IG into S minus IG into G is equal to 0. சரியா? இப்போ நம்ம IG ஏன்னா இது பேலன்ஸ்டு சர்க்யூட்ன்றதுனால IG is equal to 0 இல்லையா? IG is equal to 0 அப்படின்றச்சே இப்போ நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆகும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும்? that is now going to get reduced to I1P minus I minus I1 into R is equal to 0. Or இதில் இருந்து என்ன வருது? You can now see I1P is equal to I minus I1 into R அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி I1Q minus I minus I1 into S is equal to 0. Or this implies I1Q is equal to I minus I1 into S. சரியா? இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. Therefore dividing, okay, let me take this as equation 1 and equation 2. இப்போ இது டிவைட் பண்ணா இப்போ நமக்கு என்ன வருது? P by Q, sorry, I1P-ன்றது இப்படி இருக்கு. I1 into P. So I1 children, I1 into P is equal. So divide this and divide this. அப்போ என்ன வரும்? I1 cancel ஆயிடும். I minus I1 cancel ஆயிடும். So P by Q is equal to R by S. This proves the Wheatstone bridge principle. Okay va? 33rd question பாருங்க. A. Draw the graph showing intensity distribution of fringes with phase angle due to diffraction through a single slit. What is the width of the central maximum in comparison to that of the central maximum? Okay, first subdivision A க்கு போயிடலாம். இப்போ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இது இன்டென்சிட்டி, y ஆக்சஸ்ல இருக்கிறது இன்டென்சிட்டி, இங்க வந்து ஃபேஸ் ஆங்கிள். ஓகேவா? இது பாத் டிஃபரன்ஸ். ஸோ பாத் டிஃபரன்ஸ் வந்து சப்போஸ் நம்ம வந்து let us take it as a sin theta, உங்களுக்கு தெரியும் இல்லையா? that is a sin theta. இது இன்டென்சிட்டி I y ஆக்சஸ்ல, இது x, இது மைனஸ் x. ஓகே, இப்போ அட் சென்டர் இதை வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். இங்க நமக்கு பீக் இருக்கும். ஸோ யூ வில் கெட் இட் as a peak like this. அதுக்கப்புறம் அப்படி போகும். அதே மாதிரி இங்க நெகட்டிவ் டைரக்ஷன்லயும் நான் கொஞ்சம் கிளம்சியா வரைஞ்சிருக்கேன். சாரி சில்ட்ரன், I will draw it again. You can draw it a better one like that. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் இதுல வந்து இப்ப மேக்சிமம் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாயிண்ட் O, இந்த பாயிண்ட் O தான் that is now going to correspond to the position of the central bright maximum, and the points of path difference a sin theta. A sin theta is equal to, உங்களுக்கு தெரியும், is equal to lambda 2 lambda and so on. அதெல்லாம் வந்து are the secondary minima அப்படின்றது தெரியும். Secondary maxima are the points in between secondary minima and
இது வந்து அது ரேப்பிடாக வந்து அதோட இன்டென்சிட்டி வந்து ரேப்பிடாக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இப்போ அட் ஓ வந்து இட் இஸ் நவ் கோயிங் டு பி I0ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம I0ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். And intensity at the first secondary maximum will be found to be I0 by so A sin theta is equal to lambda 2 lambda அந்த மாதிரி இருக்கு. இப்போ width of the central max இப்போ இந்த பாயிண்ட் வந்து is now going to be இந்த particular point இப்போ என்ன ஆகும் lambda by A ன்னு இருக்கும். Okay, this is now going to be lambda where lambda is the wavelength. இது வந்து 2 lambda by A, இது 3 lambda by A and so on. Okay, அதே மாதிரி இந்த சைடு என்னவா இருக்கும் minus lambda by A, இது minus 2 lambda by A and this is now going to be minus 3 lambda by A அந்த மாதிரி போகும். So width of the central maximum is double the width of the secondary maximum. இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய இது. Okay, what is the width of the central maximum comparison to that of the secondary minimum கேட்டிருக்காங்க. So நீங்க சிம்பிளா width of the central இந்த கிராஃப் வரைஞ்சிருங்க, இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு width of the central maxima is double the width of the secondary maxima அப்படின்னு சொன்னா போதும். ஓகேவா? அடுத்தது பாருங்க B subdivision. A ray PQ is incident normally on the face AB of a triangular prism of refracting angle 60 degrees as shown in the figure. The prism is made up of a transparent material of refractive index 2 by root 3. Trace the path of the ray as it passes through the prism. Calculate the angle of emergence, angle of deviation. So ரெண்டும் calculate பண்ண சொல்றாங்க. இப்போ let us draw the diagram. முதல்ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா triangle, equilateral triangle சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா இதோட ஆங்கிள் வந்து it is now going to be 60 degrees. ஓகேவா? இப்போ PQ இது வந்து along the normal, ஏன்னா 90 degrees இருக்கு பாத்தீங்களா? So along the normal, it is incident along the normal. Okay, so it is incident along the normal like this. Okay, இந்த ஆங்கிள் வந்து 90 degrees. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ என்ன கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் refractive index of the material வந்து 2 by root 3 கொடுத்துட்டாங்க. Trace the path of the ray as it passes through the prism. Calculate the angle of emergence and the angle of deviation. ரொம்ப சிம்பிள் children இது. ஸோ இப்போ இது வந்து let us trace இப்படி டைரக்டா நம்ம போட்டுறேன். ஓகே, ஸோ சேம் வே இங்கே வந்து ஒரு இதோட நார்மல். இப்போ என்ன ஆகும்னாக்கா நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ணணும். ஆக்சுவலி இட் வில் பி லைக் திஸ். ஓகே, இட் இஸ் நவ் கோயிங் டு கம் ஸ்ட்ரெயிட் லைக் திஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது வந்து 90 டிகிரிஸ் இல்லையா, இது 90 டிகிரிஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் I இஸ் 0. அப்போ R இஸ் ஆல்சோ 0, R1ன்னு வச்சுக்கலாமே. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபேஸ் ஏபிசி இல்லையா, இந்த ஃபேஸ் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நவ் கோயிங் டு பி 0. Now you know A is equal to R1 plus R2. Angle of the prism is R1 plus R2. Where R1 is the angle of refraction on the first face AB and R2 is angle of refraction on the face AC. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க angle of the prism என்ன கொடுத்திருக்காங்க, 60 degrees கொடுத்துட்டாங்க. R1 என்னது 0. அப்போ R2 வந்து is equal to, this implies R2 is equal to 60 degrees. ஓகேவா? ஏன்னா R1 வந்து along the it is அதாவது the ray is incident along the normalனால R1 is 0. ஓகேவா? அடுத்தது by Snell's law நமக்கு தெரியும் sin of R2 by sin of emergence, angle of emergence is equal to mu A G, or which is equal to 1 by mu G. ஓகேவா? where mu G is going to be the refractive index of the glass. அந்த மீடியம் கொடுத்துருக்காங்க இல்லையா, refractive index கொடுத்துட்டாங்க 2 by root 3 கொடுத்துருக்காங்க. ஸோ sin அதாவது R2 வந்து இப்போ நமக்கு தெரியும் sin 16 தெரியும். ஸோ sin 60 by sin of emergence sin E is equal to 1 by 2 by root 3 வந்துடும். or this implies sin 60 எவ்வளவு root 3 by 2. ஸோ root 3 by 2 by sin E is equal to root 3 by 2. root 3 by 2 root 3 by 2 cancel ஆச்சுன்னா sin E is equal to 1 அப்படின்னு வந்துருது. sin E is equal to 1 எப்போ sin 1 அப்படின்னா E is equal to 90 degrees அர்த்தம். அப்படின்னா எப்படி இப்போ it is now going to trace இந்த இப்படியே வந்துருப்போம். the angle of emergence will be along this line. so அதுவும் 90 degrees. ஓகேவா? so angle of emergence இந்த இது வந்து will be equal to 90 degrees.
So you can trace it like that. அடுத்தது angle of deviation calculate பண்ண சொல்றாங்க. Angle of deviation you know is I plus E is equal to A plus delta. இப்போ I வந்து 0 தெரியும், E வந்து 90 degrees தெரியும், is equal to A எவ்வளவு 60 degrees plus 60 degrees plus deviation, angle of deviation. Therefore, இதில் இருந்து என்ன தெரியுது? Angle of deviation is 90 minus 60, which is equal to 30 degrees. Okay ba? So, angle of emergence is 90 degrees, angle of deviation is 30 degrees. So, ரெண்டும் calculate பண்ணியாச்சு. Okay ba? அடுத்தது இதோட OR question பார்த்தலாம். Write 2 points of difference between an interference pattern and a diffraction pattern. So, இது ரொம்ப easy straight forward question children. ரெண்டு points of difference தான் கேக்குறாங்க. So, என்ன சொல்லலாம்? Interference is due to superposition of two distinct waves coming from two coherent sources. And a diffraction is produced as a result of superposition of secondary wavelets coming from different parts of the same wavefront. அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது interference pattern, or in an interference pattern all the bright fringes எல்லாம் ஒரே இன்டென்சிட்டியில் இருக்கும். ஆனால் diffraction patternல bright bands are of not same intensity differ ஆகும். Okay, it is not of same intensity. அடுத்தது மூணாவது இன்னொன்று கூட கொடுக்கலாம் நீங்க. interference pattern intensity of minima is generally 0. so இதுல வந்து intensity of minima வந்து generally 0 or very small, and there is a good contrast. அதாவது bright fringeக்கும் dark fringeக்கும் நல்ல contrast இருக்கும். ஆனா diffraction patternல intensity of minima is never 0 and there is a poor contrast between bright and dark fringes அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, நாலாவது பாயிண்ட் வேணா இன்னொன்று கூட நீங்க சொல்லலாம். the width of the interference fringe may or may not be equal. ஆனா width of the diffraction bands is always unequal அப்படின்றத இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது 2 பாயிண்ட் நீங்க சொன்னா போதும். இப்போ B பாருங்க. a ray of light incident on the face AB of an equilateral glass prism shows minimum deviation of 30 degrees. Calculate the speed of light through the prism. இது ஒரு straight forward question children. ஈஸியா calculate பண்ணிடலாம். இப்போ பாருங்க. okay, let me draw the prism. இது A, B, C. இது 60 degrees. ஓகேவா? இப்போ இங்க ஒரு நார்மல் இருக்கு 90 degrees and இங்கேயும் ஒரு நார்மல் 90 degrees. ஓகேவா? இப்போ light is incident, இப்படி incident ஆகும். ஓகேவா? let us take this going to be the this is now going to be the so இப்போ I தான் என்னன்னு calculate பண்ணணும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? calculate the speed of light through the prism. Okay, a ray of light or equilateral glass prism shows minimum deviation of 30 degrees. Okay, minimum deviation of 30 degrees. So basically இப்போ பாத்தீங்கன்னா இந்த ray இப்படி வரும், அதுக்கு அப்புறம் minimum deviation will be like that. Okay ba? All right, இப்போ இந்த இது வந்து now let us take this as R1 and this as R2. Okay ba? This angle is now going to be R2, angle of refraction R2. And emergence வந்து 90 degrees. E is equal to 90 degrees. Okay pa? Okay. இப்போ நமக்கு தெரியும் sin of, already நம்ம முன்னாடி சம்ல பார்த்த மாதிரி sin of R2 by Snell's law, sin of R2 by E is equal to 1 by mu. சரியா? இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? That is equal to, sorry children, subdivision B ல subdivision 1 முதல்ல calculate பண்ணிடலாம். அதுக்கப்புறம் let us go to the second part. ஓகே, நான் டைரக்டா இதுக்கு போயிட்டேன். ஓகே, நவ் இப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஈக்குவலாட்ரல் கிளாஸ் பிரிசம் அப்படின்னா angle of the prism வந்து 60 degrees, angle of minimum deviation, that is delta m is equal to 30 degrees. Okay, A is 60 degrees. Okay, angle of the prism is 60 degrees. Now refractive index mu is equal to sin of delta m plus A by 2 divided by sin of A by 2. இல்லையா? இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் தெரியும், டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். sin of 30 plus angle எவ்வளவு 60 by 2 divided by sin of 60 by 2. ஓகேவா? which is equal to sin 90 by 2 is sin 45. Okay, sin 45
by sin 30. Sin 45 எவ்வளவு? Sin 45 is 1 by root 2 இல்லையா? So that is equal to 1 by root 2 divided by sin 30 is 1 by 2, which is equal to 2 by root 2 or root 2. 2 எப்படி பிரிக்கலாம்? root 2 into root 2 னு எழுதிடலாம் by root 2. So root 2 cancel ஆச்சு. So இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? mu is equal to root 2. Okay? Mu is equal to root 2. So mu is equal to root 2 na, that is equal to இப்போ நாம speed of இதுதான் கேக்குறாங்க. So that will be equal to v is equal to 3 into 10 to the power of 8 into sin, அதாவது 1 by mu னு சொல்லலாம். That is equal to 1 by root 2 or into, that is equal to 3 by root 2 into, so that is equal to 3 by root 2 into 10 to the power of 8 னு எழுதலாம். or multiply and divide by, அதை rationalize பண்ணிடலாம். multiply and divide by root 2 பண்ணா 3 root 2. so I'll write it here. Okay, so velocity is equal to 3 root 2 by 2 into 10 to the power of 8 meters per second. So many meters per second. So first இது நம்ம calculate the speed of light through the prism. So speed of light through the prism வந்து 3 root 2 by 2 into 10 to the power of 8 meters per second அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்குறாங்க? Find the angle of incidence at the face AB so that the emergent ray grazes along the face AC. ஓகே, இப்போ பாருங்க, ஆல்ரெடி இப்போ மியூ வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? root 2 னு கண்டுபிடிச்சிட்டோம். So இப்போ வந்து let us now go and find it out. So sin of R2 by sin E, sin of emergence, is equal to 1 by mu, which is equal to, mu எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by mu is equal to root 2 இல்லையா? So 1 by root 2. So E வந்து emergence வந்து 90 degrees. So sin of R2 by sin 90 எவ்வளவு? Okay, I'll write it as sin 90 is equal to 1 by root 2. But sin 90 is 1 இல்லையா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? R2 is equal to, so sin of R2 is equal to 1 by root 2 னா எப்போ வந்து sin வந்து 1 by root 2, sin வந்து 45 degrees தான். So R2 should be equal to 45 degrees. Okay பா? சரி, இப்போ let me draw the diagram here. இந்த face வந்து AB னு எடுத்துக்கலாம். A, B, C. Okay பா? இது வந்து normal 1. இங்க வந்து normal 2. So இந்த ray வந்து இப்படி இன்சிடென்ட்டா இப்படி இருக்கு. ஓகேவா? இந்த angle of incidence தான் உங்களை என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? what is I அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ABC ன்னு எடுத்துக்கோம். at AB, first வந்து at AB எடுத்துக்கலாம். and இங்க வந்து இந்த ray வந்து இப்படி வரும். it will come here and then it will get, இந்த angle of இது வந்து angle of incidence வந்து இங்க வந்து it is now எடுக்கும். ஓகே, இப்போ it is now going to graze இல்லையா? இந்த angle of emergence E வந்து 90 degreesன்றதுனால இப்படி வந்துரும் இல்லையா? AB இல்ல. So E is equal to 90 degrees. So it will graze like that. So இப்போ this will be equal to R2, this will be equal to R1. சரியா? இப்போ நம்ம AB க்கும் AC க்கும் தனித்தனியா கால்குலேட் பண்ணிடலாம். at AB, முதல்ல at the face AB வந்து பாத்தீங்கன்னா sin I by sin R1 is equal to mu. ஓகேவா? சரி, இப்போ mu is equal to mu. ஓகேவா? alright, இப்போ A is equal to R1 plus R2 அப்படின்றது தெரியும். A எவ்வளவு? 60 degrees. 60 degrees. R2 எவ்வளவு? 45 degrees. So R1 plus 45 degrees. ஏன்னா ஆல்ரெடி இப்போ இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 45 degrees. or இதுல இருந்து என்ன தெரியுது? R1 is equal to 60 minus 45 is 15 degrees. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து sin 45. நமக்கு என்ன கால்குலேட் பண்ணோம்? sin I தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். So sin I is equal to, now write it, sin I by sin 15, R1 is 15 இல்லையா? sin 15 is equal to, what is mu? root 2 இல்லையா? Therefore this implies sin I is equal to root 2 into sin 15
or I is equal to sin inverse of root 2 into sin 50. Sin 15 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டேட்டா ஷீட் கொடுத்துருந்தாங்கன்னா டேட்டா ஷீட்லேருந்து கால்குலேட் பண்ணி ரூட் 2 மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ செக்ஷன் இ பாருங்க. செக்ஷன் இ வந்து கேஸ் ஸ்டடி டைப் ஆஃப் கொஸ்டின். இது read the following paragraph and answer the question. A number of optical devices and instruments have been designed and developed, such as periscope, binoculars, microscopes, and telescopes, utilizing the reflecting and refracting properties of mirrors, lenses, and prisms. Most of them are common use. Our knowledge about the formation of images by the mirrors and lenses is the basic requirement for understanding the working of these devices. Why the image formed at infinity is often considered most suitable for viewing. Explain. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் சில்ட்ரன். இது ஏன் வந்து நம்ம ஜென்ரலா வந்து இமேஜ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டியை வந்து நம்ம ஒரு கன்சிடரபிள் ஒரு சூட்டபிள் ஃபார் வியூவிங்கா ஏன் அதை வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டியில் எடுத்துக்கிறத வந்து ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா, இட் ஆக்சுவலி மினிமைசஸ் த ஸ்ட்ரெயின் இன் சீலியாரி. நம்மளோட மசில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளோட ஐல இருக்கக்கூடிய அந்த சீலியாரி மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு அது மினிமைஸ் பண்ணும். அதனால தான் we prefer that. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, இன் மாடர்ன் மைக்ரோஸ்கோப் மல்டி காம்பனன்ட் லென்சஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் போத் த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ். வை அப்படின்னா, ஏன் வந்து நம்ம மல்டி காம்பனன்ட் லென்சஸ் யூஸ் பண்றாங்கன்னா, பேசிக்கலி அது வந்து இந்த பிக்சர் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் இட் இம்ப்ரூவ்ஸ் த பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? Write 2 points of difference between a compound microscope and an astronomical microscope. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சில்ட்ரன். நீங்க வந்து இதை வந்து டைரக்டாவே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். So 2 points of difference between a compound microscope and a astronomical telescope அப்படின்னு பாத்தீங்கன்னா, compound microscope it is used to increase the visual angle of very tiny object. ஆனா astronomical வந்து it is used to increase the visual angle of the distant large object. ஓகேவா? இது கிட்டக்க இருக்கிற நியர்பை டைனி ஆப்ஜெக்ட்ஸ், அது தூரக்க இருக்கிற distant large objects. ஓகேவா? செகண்ட் ஒன்று என்ன சொல்லலாம்னா, the field and the eye lens ரெண்டுமே பார்த்தீங்கன்னா both are convergent and of short focal length and aperture. ஓகே? ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா astronomicalல objective is of large focal length and aperture, while eye lens வந்து short focal length and aperture. Okay, and both are convergent. இதுலயும் both are convergent. ஆனா அதுல eye lens வந்து பாத்தீங்கன்னா eyepiece வந்து பாத்தீங்கன்னா அது வந்து of shorter focal length and aperture. ஆனா இதுல eyepiece வந்து objective வந்து of large focal length and eyepiece வந்து is of short focal length. அப்படி உல்டா. சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் இமேஜ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல ஃபைனல் இமேஜ் இஸ் இன்வெர்டட், வர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்ட். ஓகேவா? ஆனா அதுல ஃபைனல் இமேஜ் இஸ் இன்வெர்டட், வர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்ட். ஓகே? ஸோ இந்த 3 டிஃபரன்ஸ்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே? ஏன்னா அவங்க 2 பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க அது ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்தது ரைட் 2 டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் இதோட ஆர் கொஸ்டின். ஓகே? Write 2 distinct advantages of a reflecting type of telescope over a refracting telescope அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கலி என்னன்னா, இதுல இன்னும் நல்ல ஒரு பிரைட்டர் மேக்னிஃபைடு இமேஜ் கிடைக்கும். அதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னாக்கா, யூ கெட் அ பிரைட் இமேஜ் அண்ட் அ மேக்னிஃபைடு இமேஜ். ஓகே? ஓவர் த ரிஃப்ளெக்டிங் டைப் ஆஃப் டெலிஸ்கோப்போட நமக்கு இதுல வருது வந்து we get a bright image and a magnetic image, and இதுல வந்து இது இருக்காது, what is it, chromatic aberration and spherical aberrations, அது வந்து to the minimum amount இதுல வந்து reduce பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 35th question பாருங்க. இதுவும் case study type of question தான். LED is a heavily doped PN junction which under forward bias emits spontaneous radiation. When it is forward biased due to recombination of holes and electrons at the junction, energy is released in the form of photons. In the case of Si and Ge, that is silicon and germanium diode, the energy released is in recombination lies in the infrared region. LEDs that can emit red, yellow, orange, green and blue light are commercially available. The semiconductor used for fabrication of visible LEDs must at least have a band gap of 1.8 electron volt.
the compound semiconductor of gallium arsenide phosphide is used for making LEDs of different colors. Okay, இப்போ அந்த summary base பண்ணி இப்போ questions பாருங்க. LED of different kinds. Why are LEDs made of compound semiconductors and not of elemental semiconductors? ஏன்னா basically பார்த்தீங்கன்னா LED is made up of elemental semiconductors. ஏன்னா it can detect wavelength of light which is now going to lie in the IR region. IR regionல இருக்கக்கூடிய அந்த wavelength இது detect பண்றதுனால நம்ம LED made up of elemental semiconductor நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? அதனால தான் ஏன்னா அது இன்ஃப்ராரெட் நமக்கு வேண்டியது விசிபிள் ரீஜன் இல்லையா? ஐஆர் ரீஜன்ல இருக்கிறது தான் அது வந்து டிடெக்ட் பண்றதுனால எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஓகேவா? அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க. What should be the order of band gap of an LED if it is required to emit light in the visible region? Generally பாத்தீங்கன்னா இது 1.8 electron volt to 3 electron volt. சரியா? மூணாவது பாருங்க. A student connects the blue colored LED as shown in the figure. The LED did not glow when switch S is closed. Explain. இப்போ இதுல ஒரு important point நீங்க நோட் பண்ணணும். இது LED இங்க எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா reverse biasல இருக்கு. பாத்தீங்கன்னா LED when it is connected in reverse bias will not work. LED will work only when it is forward bias. Forward bias இருந்தாதான் அது work பண்ணும். LED வந்து reverse biasல work பண்ணாது. இதோட OR question பாருங்க. Draw VI characteristic of a PN junction diode in the forward bias and second வந்து reverse bias. இது easy direct question உங்களுக்கு. இது VI characteristic நம்ம வரைஞ்சிடலாம். சே first வந்து forward bias வரைஞ்சிடலாம். forward bias வந்து பாத்தீங்கன்னா direct அப்படியே இப்படி வந்துரும் அவ்வளவுதான். This is forward bias. ஓகேவா? reverse biasக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வரும். ஓகேவா? இப்படி வந்துரும். So current flows in இந்த டைரக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மைக்ரோ ஆம்பியர்ஸ்ல இருக்கும். ஓகே, இங்க மைக்ரோ ஆம்பியர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸ்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இது வந்து current is now going to be in milli amperes. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. forward biasல milli amperes, reverse biasல micro amperes. ஓகேவா? So இது the main difference for VI characteristics for forward bias and reverse bias. இதோட நாம இந்த sample paper 2023 released by the CBSE board நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணி you can ask me the questions. Subscribe my video and I'll be releasing more and more videos for mathematics and physics, and the explanations will be given in Tamil also so that you can understand the concept. Share it with your friends so that it will be useful for everybody. Thank you children, and all the very best to all of you.